கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்ட பாஜக. நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கலவரம். ஒட்டுமொத்தமாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு செய்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். தனக்கு உண்மையான விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் தன்னை கடைசி வரைக்கும் நம்பிக்கை துரோகம்தான் செய்து வருகிறார்கள் என்பதை பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி கட்சிகள் 7க்கு மேலான கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு செய்யப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் 3 தொகுதிகளிலும் தனி சின்னத்தின் மூலமாகத்தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்றும் தேனி மற்றும் தஞ்சாவூர் மற்றும் பெரியகுளம் தொகுதியே கேட்டுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் 3ற்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்ட தொகுதி வழங்கப்படாமல் பாஜக முடிவெடுத்துள்ளது. காரணம், தாமரை சின்னத்தில் மட்டும் போட்டியிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தொகுதி ஒதுக்க முடியும், அதுவும் 3 தொகுதி ஒதுக்க முடியாது, ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்க முடியும் என்று கராராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியுள்ளார். பிரதமர் மோடி அவர்கள் நேற்று நடைபெற்ற சேலம் மாநாடு கூட்டத்தின் பொழுது கூட பன்னீர்செல்வம் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார். இது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செயலாகத்தான் இருந்தது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதை எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. தனக்கு தொகுதி வழங்கப்படும், தனது மகனை வேட்பாளராக அறிவித்து விடலாம் என்று கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் இன்று காலை வெளியிடப்பட்ட பாரதிய ஜனநாயக கட்சி தொகுதி பங்கீடு பட்டியலில் பன்னீர்செல்வம் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை. நேற்று மாலை டிடிவி தினகரன் அவர்களுக்கு 2 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக பாஜக தலைமை அறிவித்திருந்தது. ஆனால் முன்னாள் முதல்வர் என்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல், அவருக்கு இருக்கக்கூடிய படைபலத்தை கூட தெரியாமல் பாஜக நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளனர். கடைசியில் பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டு கொடுத்து போவோம் என்பதற்கேற்ப ஒரு தொகுதியில் தனது மகன் பி ரவீந்திரநாத் அவர்களை போட்டியிட வைக்கலாமா என்ற ஆலோசனை நடத்திய பொழுது மாவட்ட செயலாளர்கள் இதை புறக்கணித்து விட்டதாகவும், இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டதாகவும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் எங்கு சென்றாலும் தோல்விதான் என்று தற்பொழுது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் டெல்லி மேலிடத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், நிச்சயமாக 3 தொகுதியில் கிடைக்காமல் இருந்தாலும் 2 தொகுதியில் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் தனி சின்னத்தில் என்று இன்னும் 2 நாட்களில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடுவோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் புகழேந்தி, கிருஷ்ணன், மருது அழகுராஜ், சுப்ரத்தினம் உள்ளிட்ட OPS ஆதரவாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தனர். மேலும் கூட்டத்தின் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதனால் OPS அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் கூட்டத்தையும் ஒத்திவைத்துள்ளதால் மிகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள்.